ஹேய், இது கொஞ்சம் இங்கே பாரு. என்ன இது? என்ன இது, ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கு, அதுவும் தங்கம் மாதிரி தெரியுது. ஹேய், இது இங்கே இருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அப்படியா? என்ன காரணம் சொல்லு. எனக்கு தெரியல, இந்த இடத்தோட வைபே சரியில்லை. பின்ன சுடுகாடு மாதிரி இருக்கு, வேற எப்படி இருக்கும்? டேய், முதல்ல அந்த மாதிரி பேசுறத நிறுத்துடா. ஒயிட் பைன் ஸ்லாட்டர் பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? என்னது? ஒயிட் பைன் ஸ்லாட்டர். நாம இங்க வந்ததுக்கான காரணமே அதானே. நீ வேணா அதுக்கு வந்திருக்கலாம், எங்களுக்கு அதை பற்றின ஐடியாவே கிடையாது. சரி, ஏதோ ஒன்று, நான் கிளம்புறேன். ஆமா, இவ சொல்றது சரிதான். நம்ம இப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இங்க பாருங்க, நமக்கு 20 நிமிஷம் டைம் இருக்கு. பிராடி வரதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். அவன் கூட சேர்ந்து யாரும் வரலன்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறான். வாங்க, இங்க இருந்து கிளம்பலாம். ஹேய், அந்த கேஸ் ஸ்டேஷன்ல சில பொண்ணுங்களை பார்த்தோமே, ரொம்ப அழகா இருந்தாங்கல்ல? டூட், அவங்க உன்னை பார்த்து பயந்தாங்க, நீ அவங்கள பயமுறுத்தி இருக்க. ஹே ட்ராய், நீ வரியா இல்லையா? வர.
உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லையா? எதுக்காக இப்படி படுத்துறீங்க? வாயை மூடுச்சா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன். இங்க நிறைய மிருகங்கள் வேற இருக்கு. ஆனா என் லைஃப்ல இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லை. நீங்க வரப்போறேன்னு சொல்லும் போதே சொன்னேன் உனக்கு இந்த இடம் செட் ஆகாதுன்னு. இங்க பக்கத்துல கூட யாரும் கிடையாது. தேவையில்லாம என்னோட பொறுமையை சோதிக்காத. ஜீசஸ் ரேஞ்சர், எதுக்கு இப்படி சூடாகுறீங்க? உங்களுக்கு ஒன்று சொல்லவா? முதல்ல நீங்க உள்ள வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் பீர் வாங்கி தரேன். எங்க பார்க்ல தான் ஆளுங்க இருப்பாங்க. எங்க காலேஜ் பசங்க, வீக்கெண்ட்ல நிறைய குழந்தைங்களும் வருவாங்க. அவங்க யாருமே இதை பார்க்க கூடாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த டீம் கிட்ட நாமளே பேசுவோம். இங்க எதையுமே நான் பார்க்கலன்னு போய் சொல்லிடுறேன். நீங்க அந்த வழியை போனீங்கன்னா திரும்பி வர்ற வழியை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா? நீங்க ஒரு ஆபீசரை மிரட்டுறீங்க சாக். இந்த காப் மாதிரி என்கிட்ட விளையாடுறீங்க ரேஞ்சர். அந்த மரத்தோட உங்க எல்லாம் முடிச்சிருச்சு. மறுபடியும் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க மாட்டேன். பார்க்க விட்டு தள்ளியே இருங்க. இங்க ஏதாவது ட்ராப் வைக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்துல மாட்டிட்டு முழிக்காதீங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. என்ன மிரட்டுறீங்களா? என்னை மிரட்டுறீங்க? பார்க்க விட்டு தள்ளியே இருங்க. என்னோட ரைட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும் ரேஞ்சர். இன்னொரு வாட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில காலை வச்சிங்க, என் ரைஃபிள் ரெடியா இருக்கு. உங்களை சுட்டு இங்கேயே புதைச்சிட்டு போயிடுவேன். இன்னொரு முறை உங்களை நான் அந்த பார்க்ல பார்த்தா செரிஃபோட தான் வருவேன். ஓ அப்படியா? ஏன் இப்படி பயந்தக்குள்ளேயே இருக்கீங்க? உங்களோட இந்த அசிங்க பிடிச்ச வேலையை பக்கம் இன்னொருத்தர் தேவையா? முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போங்க. இந்த குப்பை வண்டியை தள்ளிட்டு போங்க. இன்னொரு வாட்டி என் எல்லைக்குள்ள வந்துடக்கூடாது. எல்லாம் உன் நல்லதுக்காக தான். எனக்குன்னு வந்து சேர்றான்னு பாரு. இது உன் அம்மாவோடது ஜான். இது உன்கிட்ட தான் இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, அப்பதான் அவ உன் கூடவே இருப்பா. நீ எப்பவுமே அவளுக்கு ஒரு குழந்தை தான் ஜான். நம்ம நேரத்தை வீணடிக்கவே இங்க வர்றானுங்க. என்ன சத்தது? உன்னை இங்க வரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்க? திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க. நீ என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணி பாக்குற. இப்பவே உன் கதையை முடிச்சு. யார நீ? அடக்கடு. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் உன்னை எதுவுமே பண்ணலையே. எங்கிருந்து போயிடு. இங்கிருந்து போயிடு. என்ன விட்டுரு. இங்கிருந்து போயிடு. என்ன விட்டுரு. ஹெல்ப் பண்ணுங்க ரேஞ்சர். ரேஞ்சர், யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. உதவி பண்ணுங்க.
கடவுளே, என்னை காப்பாத்துங்க. எனக்கு பயமா இருக்கு. கடவுளே, என்னை காப்பாத்துங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ரேஞ்சர், இதுக்கெல்லாம் நீதோட காரணம். என்ன தொடாது, என்னை விட்டு. நான் உனக்கு என்ன பண்ண? வேணாம், நிறுத்து. என்னை விட்டு போயிடு. என்னை கொன்னுடாத. மாதிரி சம்பவம். ஆமா ஆமா. அங்க நம்ப மாட்டோம். என்ன வேணா சொல்லு. அப்படிதான்டா. நம்புங்க. என்ன கதை சொல்றேன். கதை நடந்ததுதான் சொல்றேன். பாரு பாரு புரியும். எனக்கு கொஞ்சம் கொடு. ஏய் எனக்கும். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி பெருசாதான் இருக்கு. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்ன்றீங்க? உன் விருப்பப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் பேப். ஆனா நான் உனக்கு கொடுக்கறத நைட்டு கொடுக்குறேன். பேப், வெட்டிங் ரிங் எதையாவது மறைச்சு வச்சிருக்கியா என்ன? ஆமா, என் ஜிப்பருக்கு பின்னாடி தான் இருக்கு. வாவ், என்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்னு பாருங்களேன். இவனோட வெட்டிங் ப்ரொபோசல் கூட இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். கொஞ்சம் ஜிப்பருக்கு பின்னாடி இருக்குன்னு நீ சொன்னல, ஜிப்புக்கு பின்னாடி தான் அந்த ரிங்கை நீ உண்மையிலே வச்சிருக்கியா? எப்படியும் டிக் கிறிஸோட ஃபிங்கரோட சின்னதா தான் இருக்கும். சில நேரத்துல அதை விட பெருசா தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு காமெடியா? என் ஆளி எப்பவுமே கரெக்டா தான் இருப்பா. அப்படிதானே கோல்? நீ ரொம்ப லக்கி ட்ராய். ஹே படி, எனக்கு கொஞ்சம் லைட்டர் கூட ப்ளீஸ். இந்தா.
நான் ஏதோ பூச்சி ஸ்மோக் பண்ணிட போல இருக்கு. என்னடா சொல்ற? கவனிக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. யா நல்லா இரும்பிடு. முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, என்னது? எதை கேக்குற? அந்த ஸ்லாட்டரை பத்தி தான் கேக்குறேன். அந்த ஒயிட் பைன் ஸ்லாட்டரா? இரு எந்த ஸ்லாட்டரை பத்தி பேசுறீங்க? மர்டர் சம்பந்தப்பட்டதா? ஆமா, எங்க அங்கிள் இங்க தான் பக்கத்துல இருந்தாரு. அவர் தான் சொன்னாரு. இங்க இருந்த லோக்கல்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஆனா பேச மாட்டாங்க. இன்னும் டைம் இருக்குல்ல, கதை என்னன்னு நீயாவது சொல்லு. அது எங்க அங்கிளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான், பேரு ஜானி. பையன் ஸ்லோவா இருக்கானா? என்ன சொல்ல வர இப்போ? அதாவது இயல்பா இருக்க மாட்டாங்க. அப்ப அங்க நடந்த ரேஸ்ல அவன் ஜெயிக்கலன்னு சொல்லி அவனை வெட்டி வீசிட்டாங்களா? இல்ல, எனக்கு புரியல. அந்த பையன் கொஞ்சம் மென்டலி வீக், அதுதான் சொல்ல வந்தேன். எனக்கு என்னமோ இது சரியா படல. இத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம். ஒருவேளை இதனால கூட நடந்திருக்கலாம். அந்த வார்த்தையை சொல்லாத. அப்ப நீயே சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல எதுவும் சொல்லாத. அரோரான வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஓ, அப்ப நீயும் நான் பேசுறதை தடுக்கணும்னு நினைக்கிறியா? சரி, ஓகே. நான் இப்ப போனை கீழே வைக்கணும், அவ்வளவுதானே, வச்சிடுறேன். நீங்க இப்படி பண்றதெல்லாம் இன்னைக்கு நேத்து நடக்கல. ஸ்டோரி டைம்ல இந்த மாதிரி பண்றதெல்லாம் பெரிய தப்பு. போதும் நிறுத்து. ஏன் இப்படி பேசுற? முதல்ல அந்த கதையை ஒழுங்கா சொல்லு. உண்மையாவே கதையை கேட்கணுமா? யா, கமான், ஸ்டோரியை முழுசா சொல்லு. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா? ஆமா, எங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியணும். சரி, எல்லாரும் கதை கேட்க ரெடியா இருங்க. சரியா 70 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப நாம இருக்க திசையில இருந்து ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் 100 கிலோமீட்டருக்கு ஒரு லாகிங் கம்பெனி இருந்துச்சு. அப்போ கணக்குல இல்லாத அளவுக்கு இங்க மரங்கள் வெட்டப்பட்டுச்சு, ஏற்றுமதியும் செய்யப்பட்டுச்சு. இங்க ரேசர்ஸும் சோப்பும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு லாகர்ஸ்க்காக. ஆனா சில கடைகள்ல ரொம்ப அதிக விலைக்கு வித்திருக்காங்க. இங்க சில கடைகள்ல ஜானியோட அப்பா தான் நடத்திட்டு இருந்தாரு. அவரை இங்க எல்லாரும் வெறுத்தாங்க. அந்த கோவத்தை எல்லாம் ஜானி மேலதான் எல்லாரும் காட்ட நினைச்சாங்க. அப்படிதான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு வந்த ஒரு லாகர் ஜானி டாய் காரோட ஒரு ஆங்கிள உடைச்சிட்டான். வேலை விஷயமா அவர் 1 மாசம் வெளியே போயிருந்தாரு. எல்லாரும் ஜானியை தான் குறை சொன்னாங்க. அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அவங்க ஜானி கிட்ட ஒரு பேக்ல டாய்ஸை கண்டுபிடிச்சதா சொல்லி அதை ஓல்டு ஃபயர் டவர் கிட்ட போனா பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ராத்திரி நேரத்துல அவன் வீட்டை விட்டு வெளியே போய் ரொம்ப ஆர்வத்தோட அந்த பொம்மைங்களை தனக்கு சொந்தமாக்கிக்கணுங்கிற எண்ணத்தோட போனவனுக்கு அங்க பொம்மைங்களே இல்ல. ஒரு பயம்புறுத்துற மாதிரி ஒரு முகமுடிய போட்டுக்கிட்டு, அது ஒரு ஃபயர் ஃபைட்டர் மாஸ்க்னு வச்சுக்கோங்க, அதோட நின்னு இருக்காரு. அப்பதான் அது நடந்தது. டவர்ல இருந்து ஜானி கீழே விழுந்திருக்கான். மேல இருந்து கீழே விழுந்ததால மண்டையில சரியான அடி. நல்ல காயத்தோட கீழே கடந்தவன் ஃபயர் ஃபைட்டர் மாஸ்கோட வந்தவரை பார்த்து பயந்து நடுங்கி இருக்கான். அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். முன்னாடி என்கிட்ட ஒரு ஃபயர் டவரை பத்தி பேசுனியே, அதுவா கூட இருக்கலாம். நானே கதையா தானே கேள்விப்பட்டேன். ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஜானியோட அப்பா அவன் உடம்ப பார்த்து கதறி அழுதாரு. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. யார் என்னன்னு யோசிக்காம எல்லாரையும் போட்டு நல்லா அடிச்சாரு. கடைசியில ஜானியோட அப்பாவும் இறந்துட்டாரு. அவரை கொன்னவனும் கூட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் கொன்னேன்னு சொல்லிட்டான். அந்த கம்பெனி இதனால எந்த இஷ்யூலையும் மாட்டல. அவங்க மேல எந்த சார்ஜஸும் போடல. ஓ, அப்படியா? அப்ப இறந்து போன அப்பாவும் பையனும் ஸ்லாடர் இல்லைன்னு சொல்றியா ரேன்? ஆமா, அது நடந்த 1 வாரத்துக்கு அப்புறமா. நிறுத்தாத, சீக்கிரம் சொல்லு. அந்த 1 வாரத்துக்கு அப்புறம் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. அங்க வேலை பார்த்த ஒவ்வொருத்தரும் இறந்துட்டாங்க. அங்க இருந்த பெரிய பெரிய லம்பர் ஜாக்ஸ் எல்லாம் பீஸா போயிருந்தது. கம்பெனி பெரிய அளவுல நஷ்ட ஈடு கொடுத்தாங்க. அதை வச்சுதான் விதவைகள்லாம் தப்பிச்சாங்க. கடைகளை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ட மீட்ல தான் பாய்சன் இருந்ததா சொல்லிட்டாங்க. அந்த உடல்கள்ல நிறைய மிருகங்கள் வந்து வேட்டையாடுச்சுன்னு சொன்னாங்க. மரத்துக்கிட்ட இருந்து ஒருத்தன் மாஸ்க் போட்டுக்கிட்டு நடக்கிறத அங்க இருந்து பார்த்த போலீஸ்காரர் ஒருத்தர் சொன்னாரு. இதை யார் பண்ணாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியாது. ஆனா அந்த மாஸ்க் போட்ட மனுஷன் யாருன்னு தெரியுமா? அங்க பேசிக்கிட்டாங்க. ஜானியோட ஆவிதான் இதெல்லாம் பண்ணுது, பழி வாங்கறதுக்காக இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சில பேரு இது ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கடந்துட்டாங்க. வாவ், குட் ஸ்டோரி. உண்மையாவே இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சீட்டோட எட்ஜில தான் உட்கார்ந்து இந்த கதையை கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு அப்படியே பாடி எல்லாம் ஷிவர் ஆயிடுச்சு. ஆமா, இது நல்ல ஸ்டோரி தான். அதுக்கு காரணம் என்னோட அங்கிள். ஓ, அங்கிள் ஒரு பீடோ, உனக்கு தெரியுமா? நான் அவரை மன்னிச்சிட்டேன் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. வாழ்க்கையே அவர் நாசம் பண்ணிருக்காரு. உங்களுக்கு பார்க் ரேஞ்சர்ஸ் பத்தி தெரியுமா? 10 வருஷம் இன்னைக்கு நைட் இது போதும்னு நினைக்கிறேன். பிராடி தான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்படி அவ கேட்டா நீ அவட்ட தனியா சொல்லு. இப்ப நம்ம எல்லாரும் உள்ள போலாம். எனக்கு ஓகே தான். ஹே வெயிட், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நாங்க உள்ள போறோம். இல்ல, எல்லாரும் வரணும்.
நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கன்னு உனக்கு யாரும் சொன்னது இல்லையா? கொஞ்சம் வேகமா தான் நடந்துக்கிட்டா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க லைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரசிச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் இங்க கொஞ்சம் அங்க வரீங்களா? வருமா? நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாரும் வாங்க. சரி வாங்க அம்மா, நம்மளா போய் போட்டோஸ் எடுக்கலாம். வாங்க. ஓகே. உள்ள வா யமன். எல்லாரும் போட்டோ கலரா போஸ் கொடுங்க. ஓகே. 3 இது அழகா இருக்குல்ல? 1. ஒரு நிமிஷம் ஃப்ளாஷ் இல்லாம ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். பெர்ஃபெக்ட். ஓகே, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. ஓகே. அந்த கூலர்ல இருக்க சிடர்ஸ் என்னோடது. அந்த பக்கம் போலாம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வாய மூடிட்டு போ. நல்லது. என்ன நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒன்ன நீ முதல்ல பாரு. ரொம்ப டாக்ஸிக்கா நடந்துக்கிறீங்க. இனிமே ஸ்மோக் பண்றதுனா கூட பார்த்து பண்ணு. பூச்சி அது இதுன்னு வளரிட்டு. நான் இதை மாட்ட போறேன். எனக்கு இது கம்ஃபர்டபுளா இல்லை. ஓ உண்மையாவா? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஈவினிங் என்னை பத்தி பேசினது எனக்கு ரொம்பவே அப்செட்டா இருந்துச்சு. யார்? நான் பேசினதா? ஆமா. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணல? நான் பண்ண அந்த ஃபிங்கர் ஜோக்குக்கா? ஆமா, ஜோக்கு. ஆனா எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த வீக்கெண்ட்ல இதை நான் கேட்க விரும்பல. ஓகே, உன்னோட அந்த பைத்தியக்கார ஃப்ரெண்டை கூப்பிட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் உன்கிட்ட சொன்னல, அவனுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவன் தான் எல்லாரையும் கஷ்டப்படுவான். வாவ், உண்மையா சூப்பரா பேசுற ட்ராய். ரொம்ப சந்தோஷம். Hey, lighter இருக்கா? Yeah. Thanks. எங்க போற நீ? எங்கேயும் இல்ல. அப்புறம் எதுக்கு பேக் டோர் வழியா நீ வந்த? இல்ல, சும்மா தோணிச்சுன்னு வந்தேன். கொஞ்சம் இரு. கேஸ் ஸ்டேஷன்ல நீ பார்த்த அந்த பொண்ணுங்களை போய் இப்ப மீட் பண்ண போறியா? இங்க இருந்து 4 மணி நேரம் நடந்து போகணும், புரியுதா? நான் எஸ் ஆர் நோ தான் கேட்டேன், இதெல்லாம் கேட்கல. நான் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கேன்னு நினைக்கிறியா என்ன? ஆமா, கண்டிப்பா நீ அப்படிதான் இருப்ப. இங்க பாரு, நீ நினைக்கிறதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. ஒரு நிமிஷம் இரு. நீ அங்க போனா நீ நல்ல கேசர் பேர்னு சொல்ல அவங்க கிட்ட. இல்லனா நீ பண்றதெல்லாம் பார்த்து நீ ஃபியூச்சர்ல வந்துக்க நினைச்சுக்க போறாங்க. ஆமா, இங்க என்ன நடக்குது? இவன் கேஸ் ஸ்டேஷன்ல இருந்த பொண்ணுங்களை மீட் பண்ண போறானா, அத பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இருக்கு. கேஸ ஃபீல் பண்ற மாதிரியே உன்னையே ஃபீல் பண்ணணுமா? அதானே? ஜீசஸ் கிரைஸ்ட், அத பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை. யா, அப்படியா? நம்பலாமா? கேஸ் ஸ்டேஷன் பொண்ணுங்களை பார்த்து விழுந்தவன் தானே நீ? என்ன கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்களேன் அப்படின்னு போய் கேளு. நானும் அதேதான் சொல்றேன். நான் கூட ஒரு கேஸ் ஸ்டேஷன் கேர்ள் தான். எனக்கு என்னைய ஃபில் பண்ணிக்கணும், ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல. என்ன ஃபில் பண்ணியறேன். ஃபில் பண்ணறேன். என்ன ஃபில் பண்ணு. கம் ஆன், என்ன கொஞ்சம் பண்ணியறேன். என்ன ஃபில் பண்ணு. என்ன ஃபில் பண்ணறேன். கிளம்புங்க, சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க. ஃபில் பண்ணு. என்ன காமெடி இவன். ஏய், உனக்கு ஒரு கூலான ஸ்பைடரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? யா, இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, ஆனாலும் நல்லா இருக்கு. நான் இப்பதான் பார்த்தேன்.
அது பெருசா நிறைய முடிவோட இருக்குமா? தாயோடதை விட இது பெருசாதான் இருக்கும். ஏதோ ஒண்ணு வா பாத்துக்கலாம்.
இது ரொம்ப அழகா இருக்குல்ல? நீ என்ன நினைக்கிற? எனக்கும் அப்படிதான் தோணுது. இது பாரு, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு வழியா எல்லாரையும் விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண இடம் கிடைச்சிருக்கு நமக்கு. ஆ, என்ன பண்ற நீ? அரோரா, நம்மளும் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் வாழணும்ல, அதனாலதான். நீ யோகா பண்ணணும் தானே என்கிட்ட சொன்ன. எனக்கு இதை பார்த்தா யோகா பண்ற மாதிரி தெரியலையே. இது எனக்கு ஸ்விம்மிங் மாதிரி தான் தெரியுது. அப்படிதானே இருக்கு இது? கமான், இந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வந்து பாரு இத. நான் யோகா பண்றதுக்கு தான் ட்ரெஸ் எடுத்து வந்தேன். இதை ஈரமாக்குறதுக்கு நான் விரும்பல. சரி, அப்ப நீ கிளம்பு. இங்க இருந்து 1 கிலோமீட்டருக்கு யாருமே இல்ல. எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. என்ன? நீ பண்ற எதுவுமே எனக்கு சரியா படல. எனக்கும் தான் தெரியல. ட்ரை பண்றதுல எந்த தப்பும் இல்லைல்ல. ஓ அப்படியா? ஹே வேண்டாம். என்ன பண்ற நீ? உண்மையாவா? ஆமா உண்மையேதான். கமான், நம்ம சீக்கிரமா அங்க போகணும். உனக்கு ஏன்னு தெரியும்? நான் தெரியாது நான் சொன்னேன். அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீ ஒரு விஷயம் நினைச்சேன்னா அதை யோசிக்காம பண்ணிடணும். தேவையில்லாம என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலா இது ரொம்ப நல்ல நியூஸ் தான். எனக்கு ஹை ஸ்கூல் சுத்தமா பிடிக்காது. இதுதான் என்னோட மூவ். கொஞ்சம் இதை ஈஸியாகவே எடுத்துக்கோ டைகர். உனக்கு கிடைச்ச சான்ஸை நீ கோட்டை விட்டுட்ட. சாரி, அப்போ இங்க என்னதான் நடக்குது? நான் ஏதாவது மிஸ் பண்றேன்னா என்ன? நான் கொஞ்சம் போய் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வரேன். என்னோட உடம்பு டைட்டான மாதிரி இருக்கு. நீ ஸ்விம் பண்ணி முடிச்சுட்டு நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடி. இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு உதவி பண்ணேன். வா, நீ ஃபுல்லாவே சர்ப்ரைஸால நிறைஞ்சிருக்க. அது இப்போதான் எனக்கு புரியுது. அங்கே இருக்கும்போது நீ எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை.
பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் கூட நீ டைம் எடுத்துக்கலாம்ல. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நீ தான் பெருசாக யோசிக்கிற, புரியுதா? அவன் கேஸ் ஸ்டேஷனில் இருக்க பொண்ணுங்களை பார்க்க போகிறது தான் தெரியுமே. அப்புறம் ப்ராடி அண்ட் அரோரா 2 பேரும் காட்டுக்குள்ளே தான் போயிருப்பாங்க.
இங்க ஏதோ தப்பா இருக்கு ட்ராய். உனக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். பேசாம காசு கிட்ட போய் இங்க நடக்கிறத சொல்லிடலாம். நம்ம எங்கேயும் போக போறதில்ல. சரி, அந்த கீயை கொடு, நான் கிளம்புறேன். ஓ, உனக்கு கீஸ் தானே வேணும்? போய் எடுத்துக்கோ. ஓ, பிரச்சனை தான் என்ன? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பண்ற? இப்ப என்ன? அவங்க எங்க போனாங்கன்னு பாத்தியா? ஆமா ஆமா, நான் பார்த்தேன். அவங்க எங்கதான் எங்கேயாவது இருக்கணும். போய் சந்தோஷமா வேட்டையாடிட்டு வாங்க. போங்க. வேண்டாம், என்ன தொடாத. ஏன்? என்னாச்சு? கொஞ்சமாவது ரீசனபிளா நடந்துக்கோ ட்ராய். அந்த போட்டோல இருக்கிறவரை பத்தி என்ன சொல்ல போற? என்ன? நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்க? அது ஜஸ்ட் ஒரு போட்டோ தான். லென்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தா கூட அப்படி தெரியும். அதெல்லாம் இல்ல. உனக்கு விஷயம் தெரிஞ்சுதான் நீ நடிச்சிட்டு இருக்க. இப்ப எங்க போறதா நினைச்சு நீ போயிட்டு இருக்க? உன்னால அதை ஓட்ட முடியும்னு நினைக்கிறியா? ஓகே, இங்க பாரு. இதுக்கு முன்னாடி நடந்தது என்னமா வேணா எடுத்துட்டு போகட்டும். ஆனா என்னோட இந்த வீக்கெண்ட யாருக்கும் நாசம் பண்ண விட மாட்டேன். ஆமா, நீ இப்ப என்ன சொன்ன? ஆமா, அதை விட்டு நீ என்ன பண்ண போற? நீ முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி கேள்வி வேற. இப்ப இந்த பிக்சரை பாரு. இதையும் நான் கீழே இருந்தா எடுத்தேன். இந்த மாதிரி பொருள் இங்க நிறைய கிடக்கிறத நான் பார்த்திருக்கேன். இங்க ஏதோ தப்பா இருக்குடா. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. இங்க பாரு கால், ரேஞ்சர் ஸ்டேஷன் இங்க பக்கத்துல தான் இருக்கு. அங்க போய் நம்ம உதவிக்கு ஆளுங்களை கூப்பிடலாம். ஏய் லவர்ஸ், இந்த பேரை பார்த்து ஜாக்கிரதை. நாங்க பாத்துக்கிறோம் ட்ராய். இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி கத்திட்டு இருக்க? நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. பயந்தாங்கொழி மாதிரி ஓடி ஒளிஞ்சுக்கிற. நீ யாருன்னு எனக்கு தெரியும். தைரியம் இருந்தா வெளியில வா. என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? அடச்சே. உனக்கு ஒன்றும் ஆகலையே? அவன் செத்துட்டானா? ஆமா, அவனை சுட்டுட்டேன். யாரா இவன்? எதுக்காக அவன் இப்படி பண்ணியிருக்கான்? என்னடா இப்படி அடிபட்டு இருக்கு? வலிக்குது. நம்ம சீக்கிரமாவே இங்க இருந்து போயிடலாம். நீ கொஞ்சம் தைரியமா இரு, அது மட்டும் போதும். என்னால வலி தாங்க முடியலடா. இங்க பாரு, அசையாத அப்படியே இரு.
வலி தாங்க முடியல கடவுளே. ஒண்ணும் இல்ல, பயப்படாத, அவன் செத்துட்டான். வலிக்குது. இங்க பாரு, ஒண்ணும் இல்ல, நீ அமைதியா இரு, அசையாத. வா போலாம், வாடா போலாம், சொல்றேன்ல. கடவுளே பாத்து வலிக்குது. ஒண்ணும் இல்ல, வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வா போலாம். காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. வேணாம் விட்டுரு. கடவுளே, இது காப்பாத்து, ப்ளீஸ் காப்பாத்துங்க. அப்ப மிஸ்ஸால் அதை பத்தி சொல்லியிருக்கான். சண்டை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜானியோட அப்பா இறந்துட்டதா சொல்றாங்க. என்ன இது ரத்தம்னு நினைக்கிறேன். கிறிஸ், அங்க பாரு. சீக்கிரமா வா, வேகமா வா. போ போ போ, சீக்கிரம் போ. நீங்க சொல்றது இந்த ஆளு தானே? இந்த நெக்லஸ் எங்க கிடைச்சது? என்ன நான் சொல்ல வரது இந்த புரியுதா? நெக்லஸ் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த நெக்லஸ் அவன் எங்க எங்க இருந்து friends கொண்டு எல்லாம் வந்தீங்க? பழைய ஃபயர் டவர்ல கிடைச்சது. ஃபயர் டவரா? ஓகே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல, புரியுதா? இது அவ அம்மாவோட நெக்லஸ். இதுல தான் அவங்க உயிரே இருக்குன்னு நினைக்கிறா. அப்போ பிரச்சனையே இல்ல, திரும்ப கொடுத்துடலாம். திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாது. அவ புதைச்ச இடத்துல இருந்து வந்திருக்கா. அவ உயிர் தெழுந்திருக்கா. நம்ம எல்லாரையும் தேடி நிச்சயமா வருவா. அவன் வந்துட்டான். என்ன ஞாபகம் இருக்கா? உன்னை எனக்கு நல்லா தெரியும். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கு.
குழியில இறக்குனது நான் தான். அதை திரும்பவும் செய்வேன். அவன் இறந்துட்டானா? இல்ல, இதனால அவனை கொஞ்ச நேரம் தடுக்கலாம். ஹே டாம் சோயர், அந்த ஷெட்டுக்கு போங்க. அங்க செயின் இருக்க கொண்டு வாங்க. இவனை கட்டி அந்த ஃபயர் டவருக்கு இழுத்துட்டு போனான். இவனை கட்டுப்படுத்த இந்த ஒரு வழிதான் இருக்கு. போங்க. அப்போ அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா? அப்போ அந்த பையனை பத்தின கதை உண்மைதானா? அந்த லாகிங் கேம்ப்ல நடந்த எல்லாமே உண்மைதானா? அதுல கொஞ்சம் உண்மை இருக்கு, ஆனா எல்லாமே உண்மை இல்லை. அதுல ஒருத்தர் பிழைச்சிட்டாரு. அது எங்க அப்பா. அவருதான் இந்த மான்ஸ்டர் முன்னாடி புதைச்சிருக்காரு. அவர் என்கிட்ட இதை பத்தியெல்லாம் சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஜானி வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச எல்லாரையும் அவன் கொன்னப்புறம்தான் எங்க அப்பா சொன்னதை நான் நம்பினேன். அவனை திரும்பவும் நான் புதைச்சேன். அவன் இப்போ வரைக்கும் அதுக்குள்ளதான் இருக்கான்னு நம்புறேன். சீக்கிரம் இங்க பாருங்க. முதல்ல அவன் காலை கட்டுங்க, அப்புறமா கையை கட்டிக்கலாம். நான் இவனை கவனிச்சுக்கிறேன். போய் கட்டுங்க. என்னால முடியாது. ஓகே, அந்த செயினை இங்க போடு. நான் 3 எண்ணனதும் இந்த கண்ணை உங்ககிட்ட கொடுத்துறேன். 1 2 நடுங்காத. 3 கிறிஸ், நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போயிடலாம். நம்ம எது வரதாலும் இங்கே போய் ஆகணும். எது நடந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். வா 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 வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, கமான், சீக்கிரம் வா. இது புடி. சீக்கிரம் போ.
எங்க இருக்க? நாங்க இங்கதான் இருக்கோம். இங்க வா. நாங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் அமைதியாரு. வாய மூடு. நான் அவனை தசை திருப்புறேன். நீ இந்த ஃபயர் டவருக்கு போயிட்டு ரேப்பை ரெடி பண்ணு. நான் அவனை அங்க கூட்டிட்டு போறேன். அவனை தடுத்து நிறுத்த அதான் ஒரே வழி. நான் நிச்சயம் திரும்ப வரேன். ஐ ப்ராமிஸ். உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். போகாத. உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து மோதுறா. வாடா.
ஹே ஹே ஏ ப்ளீஸ் நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க. நீ ஓகே தானம்மா? ஐயா, நீ ஏறி உட்காந்துருவியா இல்லை நான் ஹெல்ப் பண்ணுமா? வேண்டாம். பயப்படாதம்மா, ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் போயிடலாம், தைரியமாயிரு. உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியா? சீக்கிரமா போயிடலாம். அவளுக்கு என்னாச்சுன்னு புரியல. உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, இப்போவே கிளம்பிடலாம். எந்த பிரச்சனையும் உனக்கு வராது, பயப்படாத. உனக்கு ஒன்றும் ஆகாது. ஸ்வீட்டி, ஹே ஹனி, கொஞ்சம் என்ன பாரு. நான் உங்ககிட்ட பேசினா பதில் சொல்லு, ஓகே? அப்போதானே உன் பிரச்சனை என்னன்னு தெரியும். சாரி, ஓகே? டயர்டாக இருக்கேன், அதான். நான் வர வழியில் பார்த்தேன். என்னாச்சு? ஏன் பதட்டமாக இருந்த? கீழே விழுந்துட்டேன். தாகமாக இருக்கா? சாரி, என்கிட்ட தண்ணி இல்லை, காஃபி தான் இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்லு, உண்மையிலேயே அங்கே உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும். நான் உன்னை கேட்குறேன்னா, ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் என்ன இந்த கேள்வி கேட்பாங்க? எல்லாத்துக்கும் காரணம் ஒரு மிருகம். அடக்கடவுளே, என்ன மாதிரியான மிருகம் அது? உனக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? தைரியமா இரு. ஹே, உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லிடு, எதுவும் மிச்சம் இல்லாம. ஆமா, எப்படி இவ்வளோ பெரிய காயத்தோட நடந்து வந்த? அப்ப தைரியமான பொண்ணுதான், எல்லாம் சரியாயிடும். என்ன நம்பு. அங்கிருந்து வரக்கூடிய நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், இதை விட மோசமா வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் சரியாகிட்டாங்க. டைம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். இதை விட மோசமாக பார்த்துருக்கீங்களா? என்னோட பிரதர் ஒரு கேம் வார்டன். கரடி அவனை மோசமாக தாக்குச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி மோசமான நிலைமையில இருந்தான். ரொம்ப மோசம். அவன் ஆஃபீஸ்க்கு ஒரு ஹண்டர்ட்டேருந்து கால் வந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள 2 மானோட சடலும் கிடந்துச்சுன்னு.
அதுவும் போட்லா கிட்ட. கால் எடுத்தது பாபி தான். அவனோட ஏடிவி வண்டி எடுத்துக்கிட்டு 1 hour ட்ராவல் பண்ணான். காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிட்டான். கால் பண்ணவனை தேடிக்கிட்டு போனான். அவன் சொன்னான், அவனை தேடி போனப்ப ஹாரர் மூவி சீன் மாதிரி இருந்துச்சான். நிறைய ரத்தம் தரையெல்லாம் சிந்தி இருந்துச்சான். எல்லா இடத்துலையும் ஒரு கரடியோட கால் தடம் இருந்திருக்கு. அப்புறம் அங்கே நிறைய இடத்துல ஒரு பெரிய சண்டை நடந்ததுக்கான அறிகுறி இருந்திருக்கு. அங்கே எல்லாமே சேதமாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பாபி இந்த மாதிரி கொடூரமான விஷயத்த பார்த்ததே இல்லை. அப்புறம் அங்கே சில பாடி கிடக்கிறதையும் அவன் பார்த்துருக்கான். அங்கே எதுவும் சாப்பிட்ட மாதிரி தடையுமே இல்லை. அந்த கரடி அதுங்களை கொன்னுட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அப்போ தான் பாபிக்கு ஒன்று புரிஞ்சிருக்கு, இது கரடியோட வேலை இல்லைன்னு. அதனால் அவன் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணான். பாபியோட பாஸ் எந்த சான்ஸும் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சாரு. உடனே சப்போர்ட்டுக்கு ஆள் அனுப்புறதா சொன்னார். பாபி கிட்ட அவர் கரடியை கண்காணிக்க சொன்னார். அதனால் பாபி திரும்பவும் அவனோட ஏடிவி எடுத்துக்கிட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போனான். அப்படி போகும்போது ரொம்ப குறுகிய நேரத்தில் இறந்து போன ஒருத்தரை பார்த்துருக்கான். உடம்பு ரொம்ப சேதமாயிருக்கு, ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாரு. அந்த உடம்பையே கூற போட்டு வச்சிருந்துச்சு. அந்த உடம்பை அவன் அங்கே பார்த்துருக்கான். அதை பார்த்ததும் அவனுக்கு மனசே கேட்கல. அதனால அவன் ஏடிவிலேருந்து இறங்கி அங்கிருந்த தண்ணிக்கிட்ட போய் அதோட மறுபக்கம் வந்திருக்கான். காலடி தடம் இல்லை. ஒருவேளை அந்த கரடி தாழ்வான பகுதிக்கு எங்கேயாவது போயிருக்கலாம். தண்ணியிலே நின்றுக்கிட்டு வாக்கி மூலமாக யாரையாவது ரீச் பண்ண நினச்சான். அப்போ சடனாக அவனுக்கு ஒன்று தோணிருக்கு. அவன் பின்தலை யாரோ பிடிக்கிற மாதிரி 100 தேனி ஒரே நேரத்தில் கொட்டுற மாதிரி உணர்ந்திருக்கான். அப்போது அவன் பின்னாடி இருந்த கரடி அவனுக்கு முன்னாடி வந்திருக்கு. அவன் தலைக்கு பின்னாடி வெட்டியிருக்கு. அவனை தண்ணியிலே போட்டு மிதிச்சிருக்கு. அப்போ அவனோட உணர்வு எப்படி இருந்ததான் தெரியுமா? ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்த அவன் எதிர்கொண்டிருக்கான். அது அவனை பயங்கரமாக காயப்படுத்தியிருக்கு. அவனால் எதையுமே உணர முடியலை. உயிரோடு இருக்கும்போதே அந்த கரடி அவனை சாப்பிட முயற்சி பண்ணியிருக்கு. இப்படி ஒரு கொடூரம் யாருக்கும் நடக்கக்கூடாது. அந்த கரடி அவனை விடவே இல்லை. ஆனால் இதை நான் எப்போ கேட்டாலும் அவன் சிரிச்சுட்டே சொல்லுவான். இந்த மாதிரி சுச்சுவேஷன் கஷ்டமாக இருந்தாலும் நினச்சி பார்க்கும்போது ஃபன்னியாக இருக்கும். சாரி, எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். பாபி அதுலேருந்து வெளியே வந்துட்டான். ஓகே, உன்னாலையும் வெளியே வர முடியும். எப்படி அவர் தப்பிச்சாரு? அதுவா, நிறைய தண்ணியை குடிச்சு மயங்கியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் உடம்பு கரை ஒதுங்கியிருக்கு. அப்பா அவனோட டீம் மெம்பர் சிபிஆர் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் அவன் பொழைச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவனை உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாங்க. 100 ஸ்டிச்சஸ் மேலே போட்டிருந்தாங்க. அவன் பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்போ அந்த கரடி? எனக்கு தெரியல. அந்த டீம் அங்கே போனதுக்கப்புறம் அந்த கரடி அங்கே இல்லைன்னு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, பாபி இறந்து போயிட்டு தான் நினச்சி அந்த கரடி அங்கிருந்து போயிருக்கலாம். ஏன்? யாருக்கு அது தெரியும்? அந்த கரடிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறதா பாபி சொல்லியிருந்தா. ஹென்ஹவுஸ் டிசீஸ், ஹென்ஹவுஸ் சிம்டம்ஸ் அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். இது கயோட்ஸ் அப்புறம் நரிகள் ஓநாய்களுக்கு வரக்கூடியது. அது வந்துட்டா சுற்றி இருக்க எல்லாத்தையும் கொன்னுடும். அதுங்க சாப்பாடெல்லாம் எதிர்பார்க்காது, வேட்டையாடும், எதையும் விட்டு வைக்காது, கொன்னுக்கிட்டே இருக்கும். அதுக்கு எந்த காரணமும் இருக்காது. பாபி இன்னொன்று சொன்னான், மிருகங்கள் எப்பவும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்காதான். இதை அவனே சொல்லியிருக்கான். அப்படியா?
ஆமாம். Hey honey. Sweetie. Hey sweetie, நீ ஓகே தானே? Hey honey, எழுந்துரு. சொல்றேன்ல எழுந்துரு. Sweetie, எழுந்துரு sweetie. Sweetie, come on. Come on, எழுந்துரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஏன் நிறுத்துறீங்க? நிறுத்தாதீங்க. ஏன் நீங்க நிறுத்துறீங்க? என்ன மன்னிச்சிடு ஸ்வீட்டி. உன் காலில் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அதை நிறுத்தணும். அதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். இல்ல வேண்டாம், நம்ம ஹாஸ்பிடலுக்கு போயிடலாம். ஹாஸ்பிடல் போயிடலாம். ஓகே ப்ளீஸ் 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 கொஞ்சம் ஹாஸ்பிடலுக்கு என்ன கூட்டிட்டு போயிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஹனி, நீ பயந்துருக்கேன்னு எனக்கு தெரியும். அங்கே ஏதோ மோசமான விஷயம் உனக்கு நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இல்ல. ஆனா ரத்தம் இப்படி கசிஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது. அதை நிறுத்த. சரி சரி, நம்ம போலாம் வாங்க. கார்ல ஏறுங்க, நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். ப்ளீஸ். நான் சொல்றது கேளு. இதை நான் உன் காலில் சுத்தி கட்ட போறேன். கொஞ்சம் வலி எடுக்கும், ஆனா பரவாயில்ல, சீக்கிரமே சரியாயிடும். இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா கிளம்பிடலாம். உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். முதல்ல இதை என்ன பண்ண விடு. உனக்கு அது ஓகே தானே ஸ்வீடி? பண்ணிடுறேன். சாரி.'Twas early in the spring when I set out to go to work up in the woods in North Ontario. The unemployment office said they'd send me through with the little Abitibi and the survey crew. And those black flies, the little black flies, always a black fly no matter where you go. I'll die with the black fly picking my bones in North Ontario, in North Ontario. Well, the man Black Toby was the captain of the crew. He said, I'm gonna tell you boys what we're gonna do. They want to build a power dam, so we must find a way to make the little Ab flow round the other way. And those black
flies, the little black flies. Always a black fly, no matter where you go. I'll die with the black fly picking my bones. In North Ontario, in North Ontario. Bum, bum, bum. So we surveyed to the east, we surveyed to the west. We tried to make our minds up just how to do it best. Little Ab, what shall I do? I'm all but going crazy on the survey crew with those black flies, the little black flies. Always a black fly, no matter where you go. I'll die with the black fly picking my bones. In North Ontario, in North Ontario. Twas black fly everywhere. A crawling in your whiskers, a crawling in your hair. A swimming in the soup, a swimming in the tea. The devil take the black fly and let me be with those black flies, the little black flies. Always a black fly, no matter where you go. I'll die with the black fly picking my bones. In North Ontario, in North Ontario. Well, the bull cook's name was Blind River Joe. If it hadn't been for him, we'd have never pulled through. He bound up all our bruises and he kidded us for fun. He lathered us with bacon grease and balsam gum. And those black flies, the little black flies. Always a black fly, no matter where you go. I'll die with the black fly picking my bones. In North Ontario, in North Ontario. Well, now the work is over, Black Toby says we're through with little Abitibi and the survey crew. 'Twas a wonderful experience, but this I know, I'll never go again to North Ontario with those black flies, the little black flies. Always a black fly, no matter where you go.